Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இன்றைக்கும் கர்த்தருடைய மக்களுக்கு எதிராக பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். எத்தனை பேருக்கு தெரியாது? பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். பிசாசு எதிர்க்கிறான் கர்த்தருடைய மக்களை. பிசாசு பயப்படுகிறவர்களை பார்த்து அவர்களை துரத்துகிறான். பல காரியங்களினாலே அவர்களை பயமுறுத்துகிறான். நாம் திருப்போம் ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லது உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒண்ணு கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படியே பயந்துட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை அது வாய்க்காது, அது உருப்படாது. அந்த ஆயுதங்கள், எழும்புகிற விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம், தேவனுடைய மக்களுக்கு எதிராக அவன் வருகிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் குற்றப்படுத்துகிற ஒரு நாவு. உங்களுக்கு எதிராக குற்றப்படுத்துகிற நாவுகள் எழும்பும். உங்களை குற்றப்படுத்துகிறது. உங்கள்ட்ட அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி செய்றீங்க, இப்படி செய்றீங்க, ஏதாவது ஒன்றை குற்றப்படுத்துகிற நாவு. உங்களை நியாயம் தீர்க்கும்படியாக, உங்களை குற்றப்படுத்தும்படியாக எழும்புகிற நாவுகள். ஏன் அப்படி எழும்ப வைக்கிறான் பிசாசு? அப்படி எழும்பி நம்முடைய காதுகளிலே அந்த நம்மை குறித்து சொல்லப்படும் குற்றங்கள் எட்டும் போது நமக்குள்ளே ஒரு அதைரியம் உண்டாகிறது, விரக்தி உண்டாகிறது, வெறுப்பு உண்டாகிறது, பகை உண்டாகிறது. நாம் நம்முடைய பொறுமையை இழக்கிறோம், நாம் சோர்ந்து போகிறோம், நாம் கவலை அடைகிறோம். அப்படி அந்த நிலையில் இருக்கும்போது சாத்தான் நம்ம இன்னும் அதிகமாக தாக்க முடியும். ஆகையால் நம்ம காதுக்கு பல வார்த்தைகள் எட்டும்படியாக செய்வான். நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறது, நம்மை குறித்து விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் நம்முடைய காதுக்குள்ளாக வந்து மற்ற மனிதர்கள் மூலமாக போடப்படும்படியாய் செய்வான். ஏன்? உங்களை அதைரியப்படுத்துவதற்கு, பயமுறுத்துவதற்கு, உங்களுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குவதற்கு, கவலையை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தில் வைப்பதற்காக அப்படி செய்கிறான். அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்க, அதை நம்பி அதை கேட்டு கவலையும் பயமும் விரக்தியும் விரோதமும் பகையும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தோக்கிறவர்கள் நாம தான். ஆனா சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என்ன நடக்க போகிறது என்றால், நாம் அமைதலா இருந்தால் என்ன ஆகும்? எந்த நாவு நம்ம குற்றப்படுத்துதோ அந்த நாவை தேவன் என்ன பண்ணுவார்? குற்றப்படுத்துவார். நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ கடைசியில் அதெல்லாம் அவங்க தான் செய்யறாங்கன்றது ஆயிடும். நான் அநேக நேரத்தில் பார்த்திருக்கிறேன், அநேக மக்கள் மற்ற மக்களை குறித்து இதுவும் அதுவும் பேசுவாங்க, பல காரியங்களை பேசி அவர்களை குற்றப்படுத்துவார்கள். இது நான் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெரிய சத்தியம். எனக்கு பல உதாரணங்கள் இருக்குது. பெரிய காரியம் நான் கண்டது என்னவென்றால், எந்த குற்றத்தை இன்னொரு ஆள் மேல சொல்றார்களோ அதே குற்றத்திற்கு இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஆளாகி விடுகிறார்கள். அவங்க எல்லாம் இப்படின்னு சொல்றால பாருங்க, இவன் அப்படிதான் ஆக போறான். கண்டிப்பா ஆயிடும், அந்த நிலைக்கு வந்துடும். அது தேவன் பண்ணுகிற வேலை. அது இவன் குற்றப்படுத்தி படுத்தி படுத்தி கடைசியில என்ன ஆகுது? எந்த குற்றத்தை மற்றவர்கள் மேல இவன் சொல்றானோ அதே குற்றம் இவன் மேல வந்து விழுகிறது. வேதத்தில் இது தெளிவாக போதிக்கப்படுகிறது. தான் வெட்டின குழியில தானே விழுகிறது. அப்படிதான் விழுகிறது. அது எந்த குற்றத்தை சொல்லி இன்னொருவனுக்கு குழி வெட்டுகிறோமோ அந்த குழியில நாம தான் போய் விழுகிறோம். குற்றம் சாட்டப்படுகிறார் தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை அமைதலா இருக்கும் போது இப்படியாக வருகிறது. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். எது? நம்மை எதிர்த்து குற்றப்படுத்துகிற நாவுகளை நாம் அமைதியாக்குவது மட்டுமல்ல, அவர்கள் குற்றவாளிகளாக கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள் தேவனால்.
எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், நாவுகள் அழிந்து போகும், அது ஒளிந்து போகும். அவைகள் குற்றப்பட்டதாய், அவைகள் குற்றஞ்சாட்டப்பட்டதாய் ஒரு நாளே நிற்க போகிறது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்? நம்முடைய ஒவ்வொருவருக்கும், நம் கிறிஸ்தவ மக்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அது சாதாரண ஆள் இல்ல. நம்ம என்னங்க, நம்ம சாதாரண ஆளா? சும்மா இஷ்டத்துக்கு எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறதுக்கு கிடையாது. சொல்லிட்டு போறதுக்குலாம் டேஞ்சர் தான். சாதாரண ஆள் இல்ல. நம்மை குற்றப்படுத்துகிற நாவுகள் குற்ற கூண்டுல நிற்க போகிற நாள் வருகிறது. இது நம்முடைய சுதந்திரம். நல்ல கவனிங்க, ஊழியக்காரர்களின் சுதந்திரமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிறவர்களுக்கு அது சுதந்திரமாய் இருக்கிறது. இன்னொரு சங்கீதத்துக்கு திருப்போம். 57வது சங்கீதம் 4வது வசனம். என் ஆத்துமா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் அப்ப சொன்ன காரியங்கள் இது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்? இவரை பற்றி நிறைய பேர் சவுலுக்கிட்ட போய் எதையோ சொல்லி அந்த ஆளை மூட்டி விட்டு இவரை விரட்டி சாகடிக்கும்படியா வைத்திருக்கிறார்கள். இதான் பிரச்சனைங்க. அதை விவரிக்கிறார். அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுகிறார். என் ஆத்துமா சிங்கங்கள் நடுவே இருக்கிறது. சத்ரு ஒரு சிங்கம் போல இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து தெரிந்து கொண்டிருக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அவன் செய்கிற ஒரு பிரதானமான காரியம் என்ன? தீய நாவுகளால் அம்புகளைப் போல், ஈட்டிகளைப் போல் பாயக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, கொடூரமான வார்த்தைகளை, உண்மையில்லாத வார்த்தைகளை, அவதூறான வார்த்தைகளை, குற்றஞ்சாட்டுகிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தேவனுடைய மக்களை, தாவீதை போலுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குற்றஞ்சாட்டுவதற்காக, குறை கண்டுபிடிப்பதற்காக, அவதூறாய் பேசுவதற்காக, அவர்களுக்கு தொல்லை உண்டாக்குவதற்காக அப்படி பேசுகிற நாவுகளை இந்த சிங்கம், இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் பிசாசு ஏவி விடுகிறதா இருக்கிறது. தாவீது அதை சொல்லுகிறார். நான் சிங்கங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்றார். பிசாசு அலைந்து கொண்டிருக்கிறான். என்னை எப்படி தாக்கலாமோ என்று அலைந்து கொண்டிருக்கிறான். என்னை குற்றஞ்சாட்டும்படியாக அநேகரை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். தீயை இறைக்கிற மனுஷருக்குள்ளே கிடைக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவு தீ கொப்பாய் பேசப்படுகிறது. தீயை போல இருக்குதுன்னு சொல்றது. சின்ன தீ கொஞ்சோண்டு இங்க பத்துச்சுன்னா முழு காடே எரிந்து போய் விடுகிறது. அந்த தீயை உண்டாக்குகிறவன் சத்துரு. நாவை உபயோகப்படுத்தி அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த தீய வைக்கிறான். பத்த வைக்கிற வேலை அவனுக்கு, பிசாசுக்கு. அந்த நாவை உபயோகப்படுத்தி அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவருடைய நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் நாக்கு ஒரு பெரிய பட்டயம் மாதிரி இருக்கும்? நீங்க சொல்ற வார்த்தையிலே ஒரு ஆளை வெட்டி எரிஞ்சிடலாம். கத்திய தேவையில்லை. கத்திக்கெல்லாம் என்ன வல்லமை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நாவை விட கூர்மையானது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஆள் அப்படியே நம்பிக்கை இழக்க பண்ணி, சோர்வுடைய பண்ணி, பயமுறுத்தி அந்த ஆள் அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் உங்களுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு சென்டென்ஸ் மூலமா. தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு எத்தனை பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்காங்க? ஏன்னா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க. நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லியிருப்பான். இன்னும் 2 மாசத்துக்குள்ள நீ என்ன ஆகிற பாருன்னு சொல்லிப்பான். இவன் அதே போய் நினைச்சு தியானிச்சு கடைசியில இவன் 2 மாசத்துக்குள்ள பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருப்பான். கேட்டா என்ன சொல்ல? அவன் சொன்னா, சார் 2 மாசத்துக்குள்ள உனக்கு என்ன பண்றேன் பாருன்னா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. வார்த்தைகள் கருக்கான பட்டயத்தை போல இருக்கிறது, ஈட்டிகளை போல, அம்புகளை போல இருக்கிறது. அது பாய்கிறது, மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அது சேதப்படுத்தக்கூடிய ஒன்று. சங்கீதக்காரன் சொல்லுறான், இது நடுவுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சிங்கம் சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அம்புகளும் ஈட்டிகளும் பாய்க்கிறவர்களுடைய நாவுகளும் என்னை குற்றம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா மோசே சொல்லுகிறார், நாம் 1000 பேரை, ஒருவர் 1000 பேரை துரத்தக்கூடியவர்கள், 2 பேர் 10,000 பேரை ஓட்டக்கூடியவர்கள். அதை விசுவாசிங்க.
பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுவார்கள். அப்படி எழும்பி வருகிறவர்கள் விழுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இதை குறித்து பேசும்போது ஒன்றிலே ஜாக்கிரதையா இருக்க வேணும். சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசிகள் அவர்களுக்கு எதிராக யாராவது இருந்தா இவங்க உடனே ரொம்ப விசுவாசத்தோட அந்த ஆள் அழிஞ்சு போகணும்னு ரொம்ப கன்ஃபெஷனும் ரொம்ப அறிக்கையும் ரொம்ப வேகமான விசுவாசமும் இங்க போயிட்டு இருக்கும். என்ன ஆகுது பார், என்ன இப்படி பேசினா அவனுக்கு என்ன ஆகுது பார், அவன் தலையில வந்து அக்னி விழும், அவன் தலையில வந்து இப்படி விழும், அவன் இப்படி ஆவான் அப்படி ஆவான், கர்த்தர் என்ன பண்றாரு பார், அவனை அழிச்சு போடுறாரு பார், அவனை இப்படி ஆக்குறாரு பார், அப்படி ஆக்குறாரு பார், நான் அதை நம்புற விசுவாசிக்கிறேன், நான் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிக்கிறாங்க. ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய விரோதி ஆட்கள் அல்ல. எந்த ஆளுமே நமக்கு விரோதிகள் அல்ல. யார் நமக்கு விரோதி? சாத்தான் ஒருத்தன் தான். யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி பேசுறான்னா அவன் நமக்கு விரோதியே கிடையாது. அவன் பாவம் சத்துருவனுடைய ஒரு கருவியாய் மாறிவிட்டான், அவ்வளவுதான். சாத்தான் அவன் நாக்க உபயோகப்படுத்துறான். யார் நாக்காவது அவனுக்கு தேவை. சாத்தான் வந்து பேச போறது இல்ல. சாத்தானுக்கு யாருடைய நாக்காவது தேவை. எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாம்பாக அவன் வந்தானா, அது போல இன்றைக்கு என்ன பண்ணுகிறான்? ஒரு மனுஷன் மூலமாக தான் அவர் வருகிறான். மனுஷர்கள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, பெண்கள் மூலமாக இப்படித்தான் அவன் வேலை செய்கிறான். சாத்தான் அவர்களை கருவியா எடுத்து உபயோகப்படுத்துகிறான். அவர்கள் சாத்தானுடைய கருவியா மாறினதுனால அவர்கள் அழிவுக்குள்ளாகிறார்கள். நாம ஒன்னும் அவர்கள் மேல பெரிய சாபத்தை வரவழைக்கிறது இல்ல. நாம் என்னமோ அவர்கள் அழிந்து போகணும்னு விசுவாசி ஜெபம் பண்ணி எப்படியாவது ஆண்டவரே என்னை பற்றி இப்படி சொல்லிட்டானே இவன் அழிச்சே போடுன்னு சொல்றது கிடையாது. அதனால அவர்கள் மடிகிறது இல்லை. இந்த 1000 10000 பேர் நாம ஏதோ நம்ம பற்றி சொல்லிட்டாங்க, நாம பெரிய ஊழியக்காரர்கள், நாம பெரிய தேவனுடைய மனுஷன், அதனால இவங்க அழிந்து போகணும் கிடையாது. அப்படி கிடையாது. அவர்கள் ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசனுடைய கருவியாய் மாறுகிறதுனால அவர்களுக்கு அழிவு ஏற்படுகிறது. எப்படி அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசுடைய கருவியாய் மாறுகிறார்கள். பிசாசை தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கும் போது, பிசாசு அழியும் போது, பிசாசு தோற்கும் போது, பிசாசு ஓடும் போது, பிசாசு விழும்போது இவர்களும் விழுகிறார்கள், இவர்களும் ஓடுகிறார்கள், இவர்களும் நாசமாகிறார்கள். பிசாசு தோற்கடிக்கப்படும் போது இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி உண்டாகிறது. அப்படிதான் தோற்கிறார்கள். ஜனங்களை நாம் துரத்துகிறது இல்ல, ஜனங்களை ஓட்டுறது இல்ல, அல்ல ஜனங்களை நாம் விழ பண்ணுகிறது இல்லை.